السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயருள்ளால் 7ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அருள்கின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தொந்தரவு புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிறார் ரப்பல் ஆலமீன். நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. மதிப்பிற்குரியோர்களே, தற்காலத்தில் மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில சில செய்திகளை நாம் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதர சமயத்தை சார்ந்த ஒருவர் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கேட்டார், இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாம் வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்களே, ஏன் என்பதாக கேட்டார். நான் சொன்னேன், வெறி என்று சொல்லாதீர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று கேளுங்கள் என்பதாக அவரிடத்தில் சொன்னேன். ஆமாம், பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். வேலை வந்துவிட்டால் எந்த இடத்தையும் தொழுக வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருக்கிறார்கள். அதே போன்றே ரம்ஜான் மாதம் வந்தாலும் கூட நோன்பை விடுவதும் இல்லை. இப்படி பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்களே, காரணம் என்ன என்பதாக அவர் கேட்டார். அப்போது நான் அவரிடத்தில் சொன்னது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மார்க்க கல்வியும் வெள்ளிக்கிழமை வெள்ளி மேடையும் இருப்பது அவர்களை இத்தகைய உணர்வுள்ளவர்களாக நீடித்து வைத்திருக்கிறது என்பதாக குறிப்பிட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாய்ப்பு சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் அவருடைய மார்க்க கல்வியை தினமும் கற்றுக் கொடுத்தல் என்பது அவருடைய குடும்பத்தில் முக்கியமான காரியமாக கருதப்படவில்லை என்பது தெளிவான உண்மை. இந்து சமயத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நாட்டு நடப்புகளை சொல்லக்கூடிய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் மிகவும் குறைவு. ஆனால் இந்த இஸ்லாமியத்தில் கொஞ்ச நஞ்சம் மக்களிடத்திலே அந்த பற்று இருக்கிறது என்றால், தொழுகைக்கு வேளாவளை செல்ல வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஹஜ்ஜுக்கு தாராளமாக செல்ல வேண்டும், ஜக்காத் வழங்க வேண்டும் என்ற உணர்வு பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் சின்ன வயதிலே மண்டியிட்டு படித்த அந்த பாடங்களும்
வெள்ளிக்கிழமை அன்று அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களும் தான் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாட்டிற்கு இடம் இருக்க முடியாது. எனவே மார்க்க கல்விதான் இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்கம் உடையவர்களை நீடித்து மார்க்கத்திலேயே பற்றுள்ளவர்களாக ஆக்க வல்லதானதாக இருக்கிறது என்பதை அந்த நண்பருடைய கேள்வியின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. கணியத்திற்குரியவர்களே, மார்க்க கல்வி மட்டும் இல்லையானால் அறிஞர்களிடத்தில் அனைவர்களும் நாத்திகத்திற்கு துணை போகக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மார்க்க கல்வி இல்லையானால் அறிவு படைத்த ஷைத்தானைத்தான் வளர்க்கிறோம் என்பது பொருளாக அமைந்து விடுகிறது. ஏனென்றால் கொஞ்சம் உலகத்தை நாம் திறந்த நிலையில் சிந்தனை செய்து பார்ப்போமே ஆனால் தஸ்லீமா நஸ்ரீன் என்று ஒரு படைப்பாளி லஜ்ஜா என்ற நாவலின் மூலமாக இஸ்லாமியருடைய மனதையெல்லாம் புண்படுத்தினார் என்றால், சல்மான் ருஷ்டி சாத்தானின் கனவுகள் என்ற நாவலின் மூலமாக இஸ்லாமியருடைய உணர்வை எல்லாம் புண்படுத்தினார் என்றால் அதற்கு காரணம் அவர்களிடத்திலே மார்க்க அறிவு இல்லாமல் இருந்ததுதான். அவ்வளவு தூரம் செல்வானேன். சாதாரணமாக ஒரு பேச்சாளர் எழுந்து பேசுகிறார், பேசும் பொழுது முகமது வந்தார் போனார் என்று அவர் சொன்னாலேயே அவர் மார்க்க கல்வி படிக்கவில்லை என்பது பொருளாக அமைகிறது. எவ்வளவுதான் உலக கல்வியில் சிறந்து வழங்கிய ஒரு முஸ்லிமாக அவர் இருந்தாலும் கூட மேடையிலே அவர் பேசுகிற பொழுது முகமது சல் வந்தார், முகமது சல் வந்தார் என்றுதான் அவர் சொல்லுகிற நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களை என்ன கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு குறைந்திருப்பதை காண முடிகிறது. இதற்கு காரணம் மார்க்க கல்வி இல்லாமல் இருப்பதில் தான் என்று சொன்னால் மிகையான ஒன்று அல்ல. ஒரு சின்ன நடந்த நிகழ்ச்சி ஒன்றை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வான நேரத்திலே கிளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் சகோதர சமயத்தை சார்ந்த ஒருவர், கிறிஸ்தவர் ஒருவர், முஸ்லீம் ஒருவர், மூவரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சகோதர சமயத்தை சேர்ந்த இந்து நண்பர் கேட்கிறார், ஏன் ஓய் உன்னுடைய ரசூல் முகமது மட்டும் 9 கல்யாணம் முடித்திருக்கிறாரே ஏன் என்பதாக அவர் கேட்கிறார். உம்முடைய முகமது மட்டும் 9 கல்யாணம் முடிக்கிறாரே ஏன் என்பதாக கேட்கிறார். கேட்ட நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர் அங்கு இருந்தவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. இவர் மார்க்க கல்வியை கற்றிருந்தால் தானே உண்மையான விளக்கத்தை சொல்ல முடியும். இவர் மழுப்புகிறார். அதே நேரத்தில் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் சொல்வார், முகம்மது 9 கல்யாணம் முடித்ததற்கு ஆசை காரணம் அல்ல, முகம்மது 9 கல்யாணம் முடித்ததற்கு காரணம் அரசியல் ரீதியான சில நல்ல ஏற்பாடுகளுக்குத்தான் அவர் செய்தார். ஏனென்றால் 53 வயது வரை ஒரே பெண்ணை கொண்டு போதுமாக்கி இருந்தவர் 53 63 வரை உள்ள 10 வருட காலங்களிலே பல மனைவிகளை முடிக்கிறார் என்றால் ஆசைக்கு என்று சொல்ல முடியாது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி அந்த கிறிஸ்தவ நண்பர் சொல்கிறார், அவர் அறிந்து வைத்து சொல்கிறார், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரே பெண்ணை வைத்து 53 வயது வரை வாழ்ந்தவர். அதற்கு பிறகு வாழ்ந்த 10 வருடத்திலே பல மனைவியை முடிக்கிறார்கள் என்றால் அது ஆசைக்காக வேண்டியா இருக்கும்? நிச்சயம் இது ஆசைக்காக வேண்டிய அல்ல, அரசியல் காரணங்களுக்காக வேண்டியும் தன்னுடைய நாட்டை விஸ்தாரிப்பதற்காக வேண்டியும் தன்னுடைய நண்பர்களை ஒரு வட்ட வரையிலே கட்டுப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இதை செய்தார் என்று கிறிஸ்தவ நண்பர் சொன்ன பொழுது இஸ்லாமிய நண்பர் வழிந்து விட்டு வந்தார் என்ற ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிடத்திலே இஸ்லாமிய உணர்வு, இஸ்லாமிய கல்வி இல்லையானால் மற்றவர்கள் சொல்லும் போது நாம் மழுப்போம். நாம் மழுப்பும் பொழுது இஸ்லாத்தின் மீதே அவர்களுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. உரிய பதிலை நாம் தராத பொழுது இஸ்லாத்தின் மீதே அவர்களுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. உண்மையிலே இந்த நேரத்தில் இந்த கிறிஸ்தவர் தலையிட்ட ஒரு நல்ல விளக்கத்தை தரவில்லையானால் இந்து நண்பர் சொல்வார், என்ன ஓய் 9 முடிக்கிறார், என்ன ஓய் என்பதாக சொல்லிவிட்டு அவர் குழம்பித்தான் போயிருந்திருப்பார். நம்முடைய இஸ்லாமியர்களிடத்திலே மார்க்கத்திற்கு தேவையான விளக்கத்தை ஒவ்வொருவரும் பெற வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் பல மக்கள், பல கலாச்சாரங்கள், பல ஜாதி மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலே நாம் நம்முடைய உயர்வை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஆனால் மார்க்க கல்வியை நாம் மிக தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டியது கடப்பாடு உள்ளதாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, டேவிட் என்று ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தார். தாவூத் என்ற ஒரு பெயரை மாற்றிக்கொண்டார். அரபி பத்திரிகையிலே வந்து செய்தி, டேவிட் இருந்தவர் தாவூத் என்ற ஒரு பெயரை மாற்றிக்கொண்டார். அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரி.
தான் இஸ்லாம் ஆனதற்கு காரணத்தை அவர் சொல்லுகிற பொழுது, நான் நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொண்டேன். என்னோடு ஒரு முஸ்லிம் குடும்பம் வந்தார்கள். அப்போது நான் இஸ்லாத்தை பற்றி அவரிடத்தில் கேள்வி கேட்டேன். நான் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் அவர்கள் ஒரு அறிவான குடும்பம் அல்ல, அவர்கள் மார்க்கத்தை மிக அறிந்த கரைத்து குடித்த வல்லுநர்களும் அல்ல, சராசரி சாமானிய குடும்பத்தினர்கள், ஆனால் இஸ்லாமியர்கள். அவர்களிடத்திலே நான் கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம் அந்த கேள்விக்கு உரிய பதிலை அவர்கள் தந்து கொண்டே இருந்தார்கள். அது எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கிவிட்டது. ஏன் தெரியுமா? பாதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சில கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது. அப்போது ஒரு அடுக்கடக்குவோம், தேவகுமார் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார், அதற்குமே பேசாதே என்ன நாங்கள் அடக்கி விடுவது பழக்கம். நாங்கள் ஃபாதர் எங்களிடத்தில் கேள்வி கேட்கிற நேரத்தில் இதற்கு இவ்வளவுதான், இதற்கு மேல் பேசக்கூடாது, தேவகுமார் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் என்று நாங்கள் வாயடைப்பது வழக்கம். அறிஞர்களாக நாங்களே வாயடைக்கிற பொழுது இந்த சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நான் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றாக சரியான பதிலை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்பொழுது இந்த மார்க்கம் உண்மையிலேயே ஒரு சிறப்பான மார்க்கமாகத்தான் இருக்கும் என்று எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. நான் ஆய்ந்து பார்த்த பொழுது அதுதான் உண்மை என்று கண்டுகொண்டேன். எனவே நான் இஸ்லாமியனாக இணைந்து கொண்டேன் என்று அரபி பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவர்களுமே இஸ்லாத்தை பற்றி நன்கு உணர்ந்தவர்களாக இருந்தால் தேனீக்கள் தன்னாக தேடி வரும். நாம் ஒவ்வொருவர்களுமே இஸ்லாத்தை பற்றி நன்கு உணர்ந்தவர்களாக இருந்தால் தேனீக்கள் நம்மிடத்தில் தேனாக தேடி வரும். நாம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி சொல்வதற்கு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும். ஆனால் நாம் ரெண்டும் கட்டானாக இருப்போமே ஆனால், இஸ்லாத்தை பற்றி ஒன்றும் புரியாதவர்களாக இருப்போமே ஆனால் நாம் மழுப்புவோம். மழுப்பதை பார்த்து இஸ்லாமும் ஒரு மழுப்பல் மார்க்கம் என்பதாக அவர்கள் நம்மை வைத்துக் கொண்டுதான் அந்த மார்க்கத்தை இடைகொள்வார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்க கல்வி என்பது ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமானதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, நான் அடிக்கடி ஒரு செய்தியை எந்த முஸ்லிம்கள் கூடுகிற இடத்திற்கு சார்ந்தும் சொல்வது பழக்கம். அன்பான பெருமக்களே, உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றன. அப்படி செல்லுகிற நேரத்தில் காலையிலே அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற பொழுது டாட்டா மம்மி என்று சொல்லிவிட்டு நான் போய் வருகிறேன் என்று, டாடி போய் வருகிறேன் என்று சொல்லுகிற நேரத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து கொண்டு எல்கேஜி யூகேஜி படிக்க பிள்ளையா இருந்தால் அதற்கு 10 டைம்ஸ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு செல் என்று நீங்கள் சொல்லுங்கள். 10 டைம்ஸ், ஒரு 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு போமா என்பதாக நீங்கள் பிடிவாதம் பிடித்து இருக்க வைத்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். 10 டைம்ஸ் சொல்வதற்கு 2 நிமிடம் கூட பிடிக்காது. யூனிஃபார்ம் அணிந்து வேன் வந்து விட்டாலும் கூட 10 டைம்ஸ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு செல் என்பதாக சொல்ல வேண்டும். கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால், அதற்கு மேல் படிப்புக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் ஒரே ஒரு தடவை அல்ஹம்து சூரா சொல்லிவிட்டு செல்லம்மா என்பதாக அவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் செல்லக்கூடிய கல்லூரிகளிலே கடவுள் வாழ்க்கை என்ற பெயரிலே அவரவருடைய மதத்தைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். இந்து பெருங்குடி மக்களுடைய கல்லூரிக்கு செல்கிற பொழுது சரஸ்வதி நாமம் கட்டாயமாக உபயோகிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ கல்லூரிகளுக்கு நாம் செல்கிற பொழுது மேரி மாதா புகழ் கட்டாயமாக பாடுவதை பார்க்கிறோம். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் பாடித்தான் ஆக வேண்டும். கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நாம் அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ரீதியிலே பாடிவிடுகிறார்கள். எனவே அவர்கள் எப்படாவது பாடிவிட்டு புகட்டும். ஆனால் அதற்கு முன்னால் அல்லாஹை பற்றியுள்ள உணர்வை நீங்கள் இடம்பெற செய்து விடுங்கள். அந்த ஹிருதயத்தை முதலாக கடவுள் வாழ்க்கை என்ற பெயரிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை இடம்பெற செய்து விடுங்கள். கடவுள் வாழ்க்கை என்ற பெயரிலே 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைத்து விடுங்கள். சொன்னால் அந்த பிள்ளையினுடைய இதயத்திலே புகுந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய ஈமானை பாதுகாக்கும். உயிர் போனாலும் கூட ஈமானை விடமாட்டேன் என்ற அந்த உணர்வை அது உண்டாக்கி தரும். அப்படி இல்லாமல் நாம் ஆனோமையானால் காதல் தான் பெரிதானம், எனக்கு ஈமான் பெரிதல்ல, எந்த கோயிலுக்கு வேண்டாலும் நான் வருகிறேன், தாலி கட்டிக் கொள்வோம் என்று மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகுவதற்கு காரணம் அவர்களை அடிக்கக்கூடாது, அவருடைய தகப்பனார்களைத்தான் செருப்பால் அடிக்கும். அவருடைய தகப்பனார்கள் தான், பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைக்கு ஈமானை புதுப்பிக்க தவறிவிட்ட காரணத்தினால், பதிப்பிக்க தவறிவிட்ட காரணத்தினால் அந்த குழந்தைகள் ஈமானுடைய மகத்துவத்தை புரியாமல் இருக்கிறார்கள். நீண்ட காலமாக ஈமானை பற்றி தெரியாமல் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு இந்த மதம் என்றால் என்ன என்று புரியாதவர்களாக திசை மாறி தடமாறி செல்லக்கூடியவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அன்பான பெருமக்களை, இன்றைய கால சூழ்நிலத்திலே தலைப்பு அதிகமாக சொல்லி அற்புதமாக்கியிருக்கிறார்கள். இன்றைய கால சூழ்நிலையிலே மார்க்க கல்வி மிக மிக அவசியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க கல்வி என்று சொல்லுகிற பொழுது இப்பொழுது உள்ள மார்க்க கல்வி என்ன? தமிழகத்தில இஸ்லாமியரிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க கல்வி என்ன? இம்மா அம்மா என்று கூட்டி சொல்ற மாதிரி குர்ஆனை ஓத தெரிகிறது, அவ்வளவுதான். பெரிய அளவுல ஒன்னும் படிச்சுக்கிறது இல்ல. மார்க்க கல்வி என்று
காலையிலுடைய மக்தப் மதரசாக்களுக்கு அனுப்பினோமையானால் என்ன படிக்கிறாங்க? இம்மா அம்மா என்று எழுத்துக்கூட்டி சொன்னதை கொண்டு குர்ஆனை ஓத படித்துக் கொள்கிறார்கள். குர்ஆனை ஓதி படித்ததற்கு பிறகு ஒரு சில மசாலாக்களை தெரிந்து கொள்கிறார்கள். அவசியமான அத்தியாவசியமான சில மசாலாக்களை, சில உண்மைகளை, சில தத்துவங்களை, சில கொள்கைகளை, சில கோட்பாடுகளை தெரிந்து கொள்கிறார்கள். அவ்வளவுதான் மார்க்க கல்வி. மார்க்க கல்வி என்றால் அரபி கல்லூரிகளிலே கற்றுத்தரப்படக்கூடிய அத்துணையும் ஒவ்வொருவரும் கற்றுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்வதற்கில்லை. நேற்று முன்தினம் கூட நாம் பேசுகின்ற பொழுது அப்படி அல்லாஹ் நமக்கு கட்டாயமாக்கவில்லை. யாராவது ஒரு சிலர்கள் படிக்கட்டும், அவர்கள் எச்சரிக்கை செய்யட்டும், அவர்கள் பேச்சை நம்பிக்கொண்டு அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்பதை நாம் மேற்கோளாக காட்டினோம். எனவே ஒவ்வொருவரும் அவர் எல்லாத்தையும் படிக்க வேண்டும், கரை காண வேண்டும் என்பது கடமை இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய உயிரிலும் மேலான அல் குர்ஆனையாவது ஓத தெரிய வேண்டாமா? அல் குர்ஆனை பொருள் கருத்துரை பழுக்க அதனுடைய தெளிவுரை தெரிய வேண்டியதில்லை. வெறுமனே இம்மா அம்மா என்று கூட்டியதை போன்று இன்னல்லதீன ஆமனு என்றாவது ஓத தெரிய வேண்டாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவும் ஓத தெரியவில்லை என்றால் இந்த சமூகத்தை என்னவென்று சொல்வது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அரபு நாட்டிலே நடந்தது ஒரு நிகழ்ச்சி. ஒரு நண்பர் அரபு நாட்டிலே சென்று முதலாளியிடத்தில் வேலை செய்திருக்கிறார். இப்போ முதலாளி ஒரு நாள், எப்ப உனக்கு குர்ஆன் ஓத தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். அர்பாப், குர்ஆன் ஓத தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். இந்த பையன் இருக்கிறா, என்ன குர்ஆன் ஓத தெரியாது. அப்ப நீ முஸ்லிமே இல்ல. அவர் சொன்னது, நீ காபிரு, வேலைக்காக வேண்டி வேஷம் போட்டுட்டு வந்திருக்க, நீ இஸ்லாம் வேற சொல்லிட்டு வந்திருக்க, நீ முஸ்லீம் இல்ல. இல்ல, எங்க அத்தா முஸ்லீம், பாட்ட முஸ்லீம், தாத்தா முஸ்லீம், எங்க பாரம்பரிய முஸ்லீமுடைய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இல்ல, நான் நம்ப மாட்டேன். குர்ஆன் ஓத தெரியலன்னா ஒரு முஸ்லீமா இருப்பானா? குர்ஆன், நம்முடைய உயிரினும் மேலான குர்ஆனை ஓத தெரியவில்லை என்றால் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது என்பதாக அந்த நண்பர் சொன்னதை என் காதிலே அவர் போட்டார். அரபியர்கள், இஸ்லாமியர்கள் அவன் இஸ்லாமியன் அல்ல என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் துணிந்ததற்கான காரணம் என்னவென்றால் அவனுக்கு குர்ஆன் ஓத தெரியும். குர்ஆன் ஓதுவதற்கு என்ன பெரிய கஷ்டம்? மிகப்பெரிய வணக்கச்சாட்டுகளாக இருந்து கூட தமிழிலேயே படித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழிலே ஒரு மொழியினுடைய வார்த்தையை இன்னொரு மொழியிலே ஈடுகட்டவே முடியாது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழுக்கும் அரபிக்கும் ஒத்து வரவே வராது. அந்த உச்சரிப்புகள் வரவே வராது, பொருள் மாறி வரும். உருதுலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஏக் ஜபான் கா காலி, ஏக் ஜபான் கா போலி, தூசரி ஜபான் கா காலி. ஒரு மொழியில் உள்ள பேச்சு இன்னொரு மொழியில் திட்டாக வந்து சேர்ந்துவிடும். ஒரு மொழியில் உள்ள பேச்சு இன்னொரு மொழியில திட்டு ஏச்சாக வந்து செய்துவிடும் என்று சொல்வார்கள். உண்மை அதுதான். இப்ப ஹலக என்று சொல்வதை ஹலக, ஹாலிக்கு ஹலக என்று சொல்வதை நாம் தமிழில் எழுதினால் கலக்க என்று எழுதுவோம். ஹலக்க என்பதை கலக்க, கலக்க என்றால் வேற அர்த்தம், ஹலக்க என்றால் வேற அர்த்தம். தமிழில் ஹலக்க வரவே வராது. ஒரு நண்பரிடத்திலே ஒரு அஸ்மாவை படித்துத்தாருங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொன்னேன். உடனே சுப்ஹானல்லாஹில் அலீம் என்றார். அலீம் அல்லப்பா, அஸீம் என்று சொல்லுங்க. அலீம், அஸீம் என்று சொல்ல, அலீம், அஸீம் என்று சொல்ல, அலீம். அவருக்கு சொல்லியே கொடுக்க முடியல. ஏன்னா அந்த பாடம் படிக்காதவர்களுக்கு அது வரவே வராது, சொட்டு போட்டாலும் வராது. நிஅமத் என்று சொல்லுவோமே, ஆனால் அதை அரபிலே எழுதும் பொழுது தமிழிலே எழுதி பார்த்தால் நிக்குமத் என்று வரும். கலக்க என்பதை கலக்க என்றால், கலக்க என்றால் படைத்தான், அலக்க என்று எழுதினால் அது மழித்தான் என்று பொருள். எவ்வளவு வித்தியாசமான டிஃபரன்ஸான பொருளாக ஆகிவிடுது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை போன்று நிஅமத் என்ற வார்த்தையை நிக்மத் என்று எழுதும்போது, நிஅமத் என்றால் அல்லாஹ்வுடைய அருள், நிக்மத் என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை. யா அல்லாஹ் நிஅமத்தை தா என்று தமிழ்ல கேட்டானா எனக்கு வேதனையை தான்னு கேட்ட மாதிரி ஆயிடும். நிக்மத்தை தா என்று இவன் இக்கன்னா என்று சொல்வான். வரவே வராது, வரவே வராது. அந்த நிஅமத் என்ற அந்த அரபி எழுத்து லாங்குவேஜை கூட படிக்காதவர்களாக இஸ்லாமியர்கள் அப்துல் காதர் என்றும் அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வச்சு என்ன பாய்தா எண்ணி பார்க்க வேண்டும். அன்பான பெருமக்களே, ஒரு அரபு நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்லி காட்டுவார்கள். ஒருவர் புதிதாக வேலைக்கு சென்றிருக்கிறார். முதலாளிக்கு தமிழ் தெரியாது, அரபி முதலாளிக்கு தமிழ் தெரியாது. இங்கிருந்து போனவனுக்கு அரபியும் தெரியாது. முதலாளி என்னமோ கேட்டிருக்கிறார். கேட்டவனே ஆமான், வேற என்ன சொல்ல முடியும், ஆமா ஆமா. முதலாளி கேள்வி கேட்ட உடனே ஆமா ஆமா, இவனுக்கு ஒன்றுமே தெரியாதனால ஆமா ஆமான். உடனே அந்த முதலாளி போட்டு அடிச்சு கட்டிக்கிட்டு உருண்டுட்டு அவனை போட்டு சாத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல அரபியும் தமிழும் தெரிந்த ஒரு வேலைக்காரன் அங்கிருந்து வந்து பார்த்துக்கிறான். அவர் கட்டிக்கிட்டு உருள்றார். ஏப்பா நீ அடிக்கிறேன்னு அரபிட்ட கேட்டா இன்னும் எக்குள் ஆமா ஆமான்னு சொல்றான். இவன் ஆமான்னு சொல்றான்னு அந்த அரபி படுத்துறார். ஆமா என்றால் அரபியில குருடன் அர்த்தம்.
ஆமா என்றால் அரபியில குருடன் அர்த்தம். இவன் பாவம் அப்பாவும் பிச்சாரா, நம்ம நாட்டுல என்னத்தை கேட்டாலும் ஆமா இல்ல ஆமா இல்ல ரெண்டு தானே சொல்லணும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆமான்னு சொல்ல அதை குருடன் என்று சொல்கிறான் நினைத்து அவனை அடி அடின்னு துவைத்து வைத்திருக்கிறான் சொல்வார்கள். இப்படி சாதாரண நடைமுறை பழக்கத்திலே எழுத்துக்கு வித்தியாசம் இருக்கிற பொழுது குர்ஆனை நான் தமிழ்லேயே ஓதிக்கிறவன், யாசின தமிழ்லேயே ஓதிக்கிறவன், சூரத்துல் ஃபாத்திஹா தமிழ்லேயே ஓதிக்கிறவன் என்று மார்க்க கல்வி படிக்காதவர்கள் எப்படி இவர்கள் விமோசனம் அடைய போகிறார்கள் என்பது உண்மையிலேயே கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, உண்மையிலேயே குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் எப்படித்தான் அவர்கள் இஸ்லாத்தில் தொடர்ந்து இருக்கிறார்களோ தெரியவில்லை. ஹஜ்ஜுக்கு நான் பல தடவை செல்கிற பொழுது பார்த்திருக்கிறேன். இந்த துஆக்களை ஓதி வாருங்கள் என்றால் அவர்களால் ஓதவே முடியாது. இந்த துஆக்களை ஓதுங்கள் என்று சொன்னால் அவர்களால் ஓதவே முடியாத சூழலை தான் நாம் பார்க்கிறோம். ஒரு நண்பர் அழகாக சொன்னார், ஹஜ்ரத் எனக்கு அந்த முல்தஸமுல் பாப்ல எனக்கு இடம் கிடைச்சு. காபால ஒரு இடம் இருக்குது, கரண்ட் புக்கிங் பேர். காபத்துல்லால ஒரு இடம் இருக்கிறது, அதுக்கு பேர் கரண்ட் புக்கிங். அதாவது போலீஸ்காரர் ஒரு ஹஜ்ருல் அஸ்வத் பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கிறார். அவருக்கும் காபாவுடைய வாசலுக்கும் மத்தியில் உள்ள இடம், காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில் உள்ள இடத்துக்கு பேர் முல்தஸமுல் பாப். அந்த இடம் கரண்ட் புக்கிங். அப்படி நேரடியா அரசுல போய் செய்தியை சொல்வது, அங்கு கேட்கக்கூடிய துவா வெளியில வர்றதுக்குள்ள கபூலாகும். அப்படிப்பட்ட அற்புதமான இடம். ஒரு நண்பர் சொன்னார், நான் அங்க போய் நின்றவன் எனக்கு துவா கேட்க தெரியல, இடம் எனக்கு கிடைச்சிருச்சு, அற்புதமான இடம் கிடைச்சிருச்சு, நான் போய் நின்ற எனக்கு துவா கேட்க தெரியல. உடனே அங்க நின்றுட்டு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொன்னதில்லை அந்த பாட்டை பூரா படிச்சுட்டு வந்தேன். வேற என்ன செய்வார்? துவா ஓத தெரியாது. அற்புதமான அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. ஆனால் அவரால் ஒன்னும் செய்ய தெரியாத காரணத்தினால் இறைவனிடம் கையேந்துங்கள் அந்த துவாவை தமிழ பாட்டை படிச்சுட்டு வந்தேன். உண்மையில் சொல்லப்பட்ட செய்தி இருக்கிற கற்பனை அல்ல. இந்த நிலையிலே நம்மளிடத்தில் குர்ஆனை ஓத தெரியாத காரணத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எதை சொன்னாலும் சொல்வதற்கு அவர்களால் முடியாது. சில சமயத்துல ஏதாவது சொன்னா, உங்க தாய் தகப்பனாருக்கு நீங்க என்ன செய்றீங்க, அட்லீஸ்ட் ஒரு குர்ஆனையாவது ஓதி அவர்களுக்கு அந்த நன்மையை சேர்ப்பித்தீர்களா என்று கேட்டால் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஹஜ்ரத்துக்கு சொல்லி குர்ஆன் ஓதிவிட்டேன் என்று சொல்வாங்க. ஹஜ்ரத்துக்கு பணத்தை கொடுத்து, ஹஜ்ரத்துக்கு பணம் கொடுத்து குர்ஆன் ஓதுறது வேறு, நாம் குர்ஆன் ஓதுறது வேறு. நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். வீதியிலே ஒருவன் ஆக்சிடென்ட்ல துடிச்சு கொண்டிருக்கிறான், ஆக்சிடென்ட்ல துடிச்சுக்கிட்டு இருக்கான். சுத்தி உள்ளவன் வந்து அழுகிற அழுகிக்கும் அவன் மகன் வந்து நின்றுகிட்டு அழுகுறானே அந்த அழுகுக்கு வித்தியாசம். எவன் ஆக்சிடென்ட்ல அடிக்கப்பட்டானோ அவனுடைய மகன் வந்து அங்க நின்று அழுகிற அழுகிக்கும் சாதாரணமாக சுத்தி இருக்கிறவன் அழுகக்கூடிய அழுகிக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மகனுக்கு அந்த உணர்ச்சி ஏற்படும், அந்த கவலை ஏற்படும், அந்த துக்கம் ஏற்படும், கேம்பி அழுவான், அடக்க முடியாத அளவுக்கு அழுவான். ஆனால் என்னதான் மற்றவராக இருந்தாலும் பிரியமானவராக இருந்தாலும் அந்த அழகு வரவே வராது என்று சொல்வதை போன்றுதான் நமக்கு நம்முடைய பெற்றோருக்கு நாம் ஓதுகிறது என்பது வேறுதான். பணத்தை கொடுத்து ஓதித்தேன் என்று சொல்வது, அவர்கள் ஓதுவார்கள், சந்தேகமில்லை, கண்ணியமாக அதை நடத்துவார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதான் இருக்கும். என்றாலும் கூட அந்த உணர்ச்சி இருக்கிறதே, தந்தை என்ற உணர்ச்சி, தாய் என்ற உணர்ச்சி, அந்த பாச உணர்வு இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே குர்ஆனை ஓத தெரியாதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் ஏராளமாக அமைந்திருக்கிறது. இந்த நல்ல தருணத்திலே உங்களுடைய கவனத்திற்கு மார்க்க கல்வியினுடைய மகத்துவம் என்பதை பற்றி சில நிமிடங்கள் சொல்ல வேண்டும் எனக்கு ஆசை இருக்கிறது. ஆனால் நாம் மார்க்க கல்வி என்று விளங்கி வைத்திருப்பது குர்ஆனை பார்த்து ஓதுவது, அதற்கு பிறகு ஏதோ சில சட்டங்களை தெரிவது. ஒரு காலத்திலாவது இருந்தது அரபு தமிழ் என்பது தமிழகத்திலே இருந்தது. அரபு தமிழ் என்பது சுதந்திர காலத்திலே முஸ்லிம்களுக்கிடையில் தகவல் அனுப்புவதற்குள்ள ஒரு சங்கேத பாஷையாக அன்றைய காலத்தில் இருந்தது. எல்லோருக்கும் எழுத தெரியும், அரபி எழுத்தை எழுத தெரியும், தமிழ் மொழியை அரபியில் எழுதுவார்கள். அரபிக்காரனுக்கு அது படிச்சு புரிய அர்த்தம் முடிய முடியாது, தமிழ்காரனும் அது பரிசு அர்த்தம் முடிய முடியாது. அரபி எழுத்தில தமிழ் வார்த்தையை எழுதுவார்கள், அது ஒரு அரபி தமிழ். அந்த மொழியின் மூலமாக சுதந்திர போராட்ட காலத்திலே இஸ்லாமியர்கள் தங்களுக்கு மத்தியில் தகவல்களை பரிமாறிக்கொண்டார்கள். யார் எந்த ஆங்கிலேய வீரன் அதை படித்தாலும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாரம்பரியத்தை மிக்க இந்த அரபு தமிழ் என்பது இன்று அப்படி ஒன்றே இல்லாமல் ஆகிவிட்டது. அரபு தமிழ் என்பது மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிற அவகாசமும் இல்லை, ஏனென்றால் அதை ஓதுபவர்களும் இல்லை என்ற நிலையிலே மாறிப்போய்விட்ட காலத்தில், ஒரு காலத்தில் எப்படி இந்த மார்க்கத்தின் மீது மிக அற்புதமான தொடர்பு உள்ளவர்களாக இருந்தார்கள், இன்று பின்தங்கி போனார்கள் என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு பக்கத்திலே. ஆனால் கல்வி என்பது வெறுமனே குர்ஆன் மட்டுமல்ல, மார்க்க கல்வி என்பது எவ்வளவு உயர்தரமான கல்வி என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் விளக்க ஆசைப்படுகிறேன். அன்பான பெருமக்களே, உலகத்தில் கல்வி என்று சொல்லப்படுவதெல்லாம் மனிதனால் உண்டாக்கப்படக்கூடியவைகள்.
மனிதனால் ஆய்வு செய்யப்பட்டவைகள். சாதாரணமாக அறம் செய்ய, விரும்பு, ஆறுவது, சினம் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கிய வார்த்தைகள். அது சாக்ரட்டிஸுடைய தத்துவமாக இருந்தாலும் சரி, அரிஸ்டாட்டிலுடைய தத்துவமாக இருந்தாலும் சரி, பிளாட்டோவுடைய தத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மனிதன் சொல்லி தந்த தத்துவங்கள். அதை படித்து முடித்து விட்டால் அதை தூக்கித்தான் போட வேண்டும். பலசர கடையில பழைய புத்தகமாக படித்து முடித்து விட்டால் பலசர கடையில் பழைய புத்தகமாக தூக்கித்தான் போட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவைகள் மற்ற கல்விகள். ஆனால் இந்த மார்க்க கல்வி என்பது எந்த அளவு சிறப்பானது என்றால், அற்புதமான குர்ஆன், அற்புதமான ஹதீஸ், இந்த இரண்டையும் அல்லாஹ் நேரடியாக கண்காணிப்பிலே வைத்து இதை கற்றுக் கொடுக்கிறார். பாரம்பரியத்தை நாம் பார்ப்போமே ஆனால், அந்த மார்க்க கல்வியினுடைய பாரம்பரியத்தை நாம் பார்ப்போமே ஆனால் இது புரிய வரும். முதலாவதாக குர்ஆனை பற்றி எண்ணிக்கொள்ளுங்கள். குர்ஆன், இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றார்கள் தெரியுமா? அல்லாஹ்வாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வாக கற்றுக் கொடுத்தான். ஏன் தெரியுமா? குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து சொல்லுவார்கள். சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாடம் பண்ணுவதற்காக வேண்டி உடனடியாக நாவை அசைத்து அசைத்து பாடம் பண்ணுவார்கள். ஜிப்ரீல் ஒரு தடவை தான் சொல்லுவார், அதற்குள் மனப்பாடமும் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த குர்ஆன் கடைசி கோடி உம்பத்து வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு எழுத்தும் மாறிவிடக்கூடாது, ஒரு அச்சரமும் மாறிவிடக்கூடாது என்ற அக்கறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததினால் ஒரு தடவை ஜிப்ரீல் சொல்லுவதற்குள் அப்படியே நாவை அசைத்து அசைத்து மனப்பாடம் செய்வார்கள். உதாரணமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று ஒரு தடவை மூச்சு விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொள்வார்கள். உண்மையிலேயே பெருமானார் பட்ட பாடு லேசான படல்ல. ஒரு தடவை சொல்வதற்குள் மனப்பாடம் பண்ண வேண்டுமையானால் சாதாரண முடியுமா? இந்த பாட்டை பார்த்த அல்லாஹ் சொன்னான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்னா அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. 75:16 வசனத்திலே, நபியே இனிமேல் நாவை அசைத்து அசைத்து நீங்கள் பாடம் பண்ண வேண்டாம். அவசரமாக மனப்பாடம் பண்ணுவதற்காக வேண்டி நாவை அசைத்து அசைத்து நீங்கள் பாடம் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கொண்டிருங்கள், அதை மனதில் இருக்க வைத்து தேவைப்படும் பொழுது ஓத வைப்பது எம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறானா, இது ரசூல் சொந்தமாக கற்றார்களா? சொந்தமாக கற்றால் நிச்சயமாக நாவை அசைத்தாக வேண்டும். பாடம் பண்ண வேண்டுமானால் உருப்போட்டாக வேண்டும். 3 தடவை 4 தடவையாக சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு தடவை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன அரைனா ஜம்அஹு, அதை மனதிலே சேர்த்து வ குர்ஆனா, பின்னால் ஓத வைத்தது எம் பொறுப்பு என்று அல்லாஹ் வாக்களித்தான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் வந்ததே அல்லாஹ் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை குர்ஆனிலேயும் அல்லாஹ் சொல்வான், அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் தான் கல்வி குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். மற்ற பாடம் மாதிரி அல்ல இந்த குர்ஆன் என்பது, மற்ற பாடம் மாதிரி அல்ல இந்த குர்ஆன் என்பது. குர்ஆன் வந்த வழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். அதற்கு பிறகு நம் வரை வருகிறதே, நம் வரை இந்த குர்ஆன் வருகிறதே, அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லுவான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். 15:9 வசனம். இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், நாம் தான் இதை பாதுகாத்து வருகிறோம் என்று சொல்கிறார். ஹாஃபிதுகள் மனனம் செய்து நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஹாஃபிதுகள் மனனம் செய்து குர்ஆனை தொழுகை நேரத்திலும் மற்றதை நமக்கு ஒப்படைக்கிறார்கள். அவர்களுடைய திறமையா? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நாம் தான் இதை இறக்கினோம், நாம் தான் இதை பாதுகாப்போம் என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா உலகத்திலே உள்ள எல்லா படிகளுக்கும் மனிதனை பிரதிநிதியாக ஆக்கிவிட்டான். இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியிலே மனிதனை பிரதிநிதியாக்கி விட்டேன் என்று சொல்கிறான். எனவே அரசாட்சி அவன் கையில கொடுத்தான், வீடுகளை கட்டுவது அவன் கையில் கொடுத்தான், தொழிலை நிர்ணயிப்பது அவன் கையில் கொடுத்தான், உலகத்தை வளம் பெறச் செய்வது அவன் கையில் கொடுத்தான், எல்லாத்தையும் மனுஷன் கையில் கொடுத்தான். இதைத்தான் இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியிலே மனிதனை பிரதிநிதியாக ஆக்கிவிட்டேன் என்று சொல்வான். ஆனா எல்லாத்தையும் மனிதன் கையில் கொடுத்த அல்லாஹ் ஒன்றே ஒன்றை மட்டும் மனிதனுடைய கையிலே கொடுக்கவில்லை. அது என்ன தெரியுமா? குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பு. குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பு என் கையில் தான் வைத்துக் கொள்வேன், அதை நான் மனிதனுக்கு தரமாட்டேன் என்று சொல்கிறான். நாம் தான் எதை இறக்கினோம், நாம் தான் பாதுகாக்கிறோம். உண்மையிலேயே முன்னால் உள்ள வேதங்களை மனிதன் கையிலே கொடுத்து பார்த்தேன், அவர்கள் உருட்டி விட்டார்கள், புரட்டி விட்டார்கள், எங்கே வேதம் என்று தெரிய முடியாத அளவிற்கு மறைத்து விட்டார்கள். எனவே என்னுடைய அன்புக்குரிய இந்த குர்ஆனை மனிதனிடத்தில் கொடுக்க தயாராக இல்லை, நானே பாதுகாக்கிறேன்.
குர்ஆன் வந்த வழியை நான் சொல்லுகிறேன். அப்பெருமானாருக்கு எப்படி அதிசயமாக அந்த குர்ஆன் மனப்பாடம் பண்ணதோ அது ஒன்றுதான் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. பாதுகாப்பது அல்லாஹ், ஆனால் இந்த ஹாபிதுகளை கருவியாக வைத்துக் கொண்டு பாதுகாக்கிறார். உண்மையிலே இந்த மனுஷனால் இதை மனப்பாடம் பண்ண முடியுமா? மனிதரால் குர்ஆனை மனப்பாடம் பண்ண முடியுமா? இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் செய்ய வைக்கிறான். இவர்கள் பண்ண முடியுமா என்றால் பாட முடியாது. காரணம் தெரியுமா? 843 பக்கம், 843 பக்கத்தை ஒரு தமிழிலே ஒரு கட்டுரை உங்களிடத்தில் கொடுக்கிறோம். அது ஷேக்ஸ்பியருடைய ஆங்கில வடிவமாக நாடகமாக இருந்தாலும் கொடுக்கிறோம். 843 பக்கங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியுமா? எப்படி பண்ண வேண்டும்? ஒரு எழுத்து கூட மாறக்கூடாது. நேற்று கூட பாக்குறேன், என்று என்னமோ ஃபேன் சத்தம் வந்துச்சு. வந்தோடனே இமாமுக்கு தடங்கள் ஏற்படும். அந்த டக்குன்னு சத்தம் வந்தோடனே இமாம் எண்ணிக்கிறாரு, என்ன சத்தம் வருதுன்னு சிந்திக்கிறாரு, வசனம் ஓடி போச்சு. திருப்பி அவர் மேல மறுபடியும் எடுக்கிறது கூட பெரும்பாடா போகுது. ஒரு சின்ன ஒலி கூட மாற்றி விடுகிறது. அப்படி ஒரு சின்ன ஒலி கூட மாற்ற முடியாத அளவிற்கு பாடம் பண்ண வேண்டும். ஷேக்ஸ்பியருடைய கவியாக இருந்தால் நீங்கள் பாடம் பண்ணி பாருங்கள். முடியுமா என்றால் முடியவே முடியாது என்பதுதான் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் அதுவும் கம்ப்யூட்டரும் கால்குலேட்டரும் வந்ததுக்கு பிறகு மனிதனிடத்தில் அறிவு எங்க இருக்குது? முன்காலத்தில் எல்லாம் பெட்டி கடை இருக்கும். அந்த பெட்டி கடைக்காரன் சிகரெட் அட்டையை சேர்த்து வைப்பான். அந்த சிகரெட் அட்டையில தான் ஒருத்தனுடைய தலைவிதி இருக்கு. மானாமுனாவுக்கு இவ்வளவு கணக்கு, சுனாக்கானாவுக்கு இவ்வளவு கணக்கு, அப்துல் காதர் பாய்க்கு இத்தனை கணக்கு, எல்லாம் அந்த சிகரெட் அட்டை. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு தட்டுறான். அவனால அந்த அட்டையை வச்சு கணக்கு பண்ண முடியல. ஏன்னா ஞாபக சக்தி அதிகமா போச்சு. சின்ன கடையிலிருந்து பெரிய கடை வரை கம்ப்யூட்டர் இல்லாம முடியாது. காலேஜுக்கு போகக்கூடிய பிஎஸ்சி பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு பரீட்சைக்கு போகும்போதே ஒரு கம்ப்யூட்டர் கால்குலேட்டரையும் கையில கொண்டு போறாங்க. கால்குலேட்டர் இல்லாம இவங்களால அந்த மாகாணி கணக்கு முண்டாணி கணக்குலாம் சொல்ல முடியாது. இந்த காலத்துல மாகாணி காலத்தில் உள்ள இந்த காலத்துல 843 பக்கத்தை மனப்பாடம் பண்ண முடியுமா? மனிதனுடைய சக்தியா? நிச்சயமா மனிதனுடைய சக்தி அல்ல. மனிதனுடைய சக்தியா அந்த நிரூபிங்க பார்க்கலாம். ஷேக்ஸ்பியருடைய கவியை நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை போன்று வேறு புத்தகங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. ஆனால் என்னைக்கே ஒருத்தன் எவனோ ஒருத்தன் அல்ல, சராசரி ஸ்கூலுக்கு கூட போகாத பிள்ளைங்க 6வது வகுப்பு கூட படிச்சிருப்பாங்கன்னு சந்தேகம். ஆனா அவன் சரியான ஹாப்ஸா இருக்கும். பாக்கிறமே இங்கு ஓரக்கூடிய மதரசா ஒன்று பக்கத்தில் கட்டி வைத்திருக்கிறோம். அங்க ஹசரத் அப்துரமாத்துக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்களே பார்த்தனா சுண்டு வைக்க இவன் எப்படி இவ்வளவு பெரிய திறமையை செய்யறானா, ரெக்கார்ட் பிரேக் செய்யறானா? இந்த கல்வி நீங்க ஷேக்ஸ்பியர் கல்வி போன்றுள்ள கல்வி அல்ல. அல்லாஹ் ரசூலுக்கு பாடம் பண்ணிய மாதிரி இந்த மக்களுக்கு அல்லாஹ் பாடம் வைக்கிறான். ஒரு வரலாற்றை சொன்னால் பொருத்தம் என்று கருதுகிறேன். அபு யசீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு என்று ஒருவர், அபு யசீதுல் பிஸ்தாமி என்று ஒருவர், அவர் குழந்தை பிள்ளையா இருக்கிறார். அவங்க அம்மா அவங்கள புடிச்சிட்டு வந்து ஒரு மதரசால ஒப்படைச்சாங்க. ஆசிரியத்தை ஒப்படைச்சிட்டு போய் ஹஜ்ரத் மாதிரி ஒரு ஆட்டை ஒப்படைச்சிட்டு போய் ஹஜ்ரத் மனப்பாடம் பண்ண பிறகுதான் இவனை வீட்டுக்கு அனுப்பணும், குர்ஆன மனப்பாடம் பண்ண பிறகுதான் ஊருக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க. லீவு கீவுலாம் சொல்லாதீங்க, நீங்க ரமதான என்னமோ செஞ்சுக்கீங்க, ஆனா என் பையனை குர்ஆன் முடிச்ச பிறகுதான் உன்னை வந்து என்ன நிறுத்தலாம். சரி என்று அவரும் சேர்த்துக் கொண்டார். 2 நாள் ஆன உடனே பையன் அழுவ ஆரம்பிச்சான். மதரசாக்கள் தான் பழக்கம், 1-2 நாள் அழ ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு போனோம் அம்மா தொடுது. இந்த பையன் அழுக ஆரம்பிச்சோன்னா ஹஜ்ரத் சொன்னாரு, இல்லப்பா வீட்டுக்கு அனுப்ப முடியாது, ஏன்னா உங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க குர்ஆனை மனப்பாடம் செய்த பிறகுதான் உன்னை அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. இல்ல வீட்டுக்கு போனோம் அம்மா தடுது. அப்ப ஹஜ்ரத் பார்த்தாரு, இவனை மாற்றுறதுக்கு என்னடா செய்யன்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 10 பக்கத்தை மனப்பாடம் பண்ணி கொடுத்துட்டேன்னா உன்னை நான் ஊருக்கு அனுப்புறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 10 பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உன்னை நான் வீட்டுக்கு அனுப்புறேன். சரி என்று அந்த போனான். அந்த இறைநேசர் சின்ன வயசு, இறைநேசர் பின்காலத்தில் வர்ற விளையும் பயிர் முளையிலே என்று சொல்வார்களே, அது மாதிரி அந்த சின்ன வயசுல பள்ளியாசத்துக்கு போனான். 2 ரக்காத் தொழுதான். தொழுதுட்டு, யா அல்லாஹ், ஒரு பக்கம் மனப்பாடம் பண்ணாலும் நான் பண்ணல, நீ தான் பண்ணி வைக்கிற. ஒரு பக்கம் மனப்பாடம் பண்ணாலும் நான் பண்ணல, நீ தான் பண்ணி வைக்கிற. ஒன்னால குர்ஆனையே ஒரு ஆளுக்கு 1 நிமிஷத்துல கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். நீ பேராற்றல் பட்டவன், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஒரு பக்கத்தை மனப்பாடம் பண்ண செஞ்சாலும் அது உன்னுடைய திறமை, 10 பக்கத்தை மனப்பாடம் செஞ்சாலும் அது உன்னுடைய திறமை. நீ தான் குர்ஆனையே ஒரே நாள்ல ஒரு ஆளுக்கு கொடுத்துட முடியும். அவ்வளவு ஆற்றல் படைத்தவன். எனவே உன்னுடைய ஆற்றல் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ 10 பக்கத்தை எனக்கு மனப்பாடம் பண்ணி தர்ற. நான் எங்க அம்மாவை பார்க்கணும், 10 பக்கத்தை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள மனப்பாடம் பண்ணி தர என்று சவால் விட்டு பாட ஆரம்பித்தார். மாலைக்கு 10 பக்கம் மனப்பாடம் ஆச்சு. உடனே ஹஜ்ரத் பாடம் பண்ணிட்டேன். பாடம் இல்ல ஹஜ்ரத் பாடம் பண்ணிட்டேன். அட போக முடியாதுடா,
இதை பண்ணிட்டேன் கேட்டு பாருங்களேன், அதெல்லாம் முடியாது. கடைசியில பங்கி விடல, கேட்டு பார்த்தா ஒரு எழுத்து பேசலாம் 10 பக்கத்து ஒப்பை, 10 பக்கத்து ஒப்பிக்கலாம். வேற வழி இல்ல. சரி அம்மா பார்க்க போய்தான் ஆகணும், என்னுடைய நிபந்தனை பிரகாரம் நான் வாக்கு மீற முடியாது, போயிட்டு வா. இவர் போனார், வீட்டுக்கு போய் கதவை திறனார். அம்மா நான் வந்திருக்கேன். ராத்திரி நேரத்தில் போய் கதவை திறனா, அம்மா நான் வந்திருக்கேன். ஏமாவனா இங்க வரமாட்டானே, ஏமாவும் மசாலா இருக்கிறான். இல்லம்மா நான் தான் வந்திருக்கிறேன். ஏமாவும் மசாலா இருக்கிறான். இல்லம்மா நான் தான் வந்திருக்கேன். ஆனா மனப்பாடம் பண்ணாம வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். அம்மாவா மனப்பாடம் பண்ண பிறகுதான் வருவான். இல்லம்மா நான் தான் வந்திருக்கேன். கதவை திறக்கவே இல்லை அந்த அம்மா. கடைசியில விடிய விடிய காத்து கத்தி தொண்டவளை போய் கடைசியில் வேற வழி இல்ல, கதவை திறக்கிறேன்னு மதரசாவுக்கு திரும்பி வந்து குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட்டு தான் அந்த பெரியவர் திரும்பினார் என்ற வரலாற்று நாம் எண்ணி பார்க்கிற பொழுது, ஒரு பக்கம் மனப்பாடம் பண்ணுவது அல்லாஹ்வுடைய செயல், 100 பக்கம் மனப்பாடம் பண்ணுவது அல்லாஹ்வுடைய செயல். இது ஹாபிஸ் ஆகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு கருவியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாடம் பண்ணுவது அல்லாஹ். இந்த குர்ஆன் என்பது வச்ச கல்விகளை போன்ற கல்வி அல்ல, படித்து விட்டு கிழித்தெறியக்கூடிய கல்வி அல்ல. கிடையே ஒரு துண்டு கடந்தா கூட எடுத்து கண்ணிலே ஒத்தி குர்ஆன் தலைவனும் கீழே போட்டிருக்கான் என்று கண்ணீர் கலங்க அதை கண்ணிலே ஒத்தி எடுத்து ஓரமாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மறை இந்த குர்ஆன். அந்த வழி அப்படிப்பட்டவன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதை சேகரித்தது உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியுமா? இதை சேகரித்தது ஒரு பிரதியிலே ஒன்றாக எழுதியது யார் தெரியுமா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரபி மொழியை படிக்க ஆரம்பிச்சு 9 வருஷம் ஆயிடுச்சு. 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்காருன்னு வைங்களேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தகலத்தின் போது ஒரு அறிவிப்பிச்சாங்க, அரபி கைதிகளிலே யாரு எழுத படிக்க தெரியுமோ அவர்கள் 10 சிறுவருக்கு எழுத படிக்க கற்றுவிட்டால் அவரை நான் பணம் வாங்காமல் விடுதலை அளித்து விடுகிறேன். கைதியை விடுதலை அளிப்பதற்கு கல்வியை காரணமாக்கிய கோமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. கைதியை விடுதலை செய்வதற்கு கல்வியை கற்றுக் கொடுத்தா உனக்கு உரிமை என்று சொன்னவர்கள் எந்த சரித்திரத்திலும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர 10 அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுத்தா நான் விடுதலையை வழங்குகிறேன் என்று சொன்னார்கள். அப்போதுதான் படித்தவர் தான் ஸைத் இப்னு சாபித். ஸைத் இப்னு சாபித் அதாவது பத்ர் யுத்தகலத்தில் படித்தார் என்றால் ஹிஜ்ரி 2வது வருஷத்தில் படிக்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே 9-8 வருஷம் தான் அரபியை படிச்சிருக்கிறார். எழுத படிக்க அவர் தெரியும். அவரை பார்த்து ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஸைதே, அந்நிய நாட்டு தூதர்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் கிரேக்க மொழியிலே தபால் கொண்டு வருகிறார்கள். அரசனிடையே தபாலை கொண்டு வருகிறார்கள். அதை மொழிபெயர்க்கும் பொழுது உரிய உணர்வோடு மொழிபெயர்க்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. மொழிபெயர்ப்பாளர் துபாஷ் மொழிபெயர்க்கும் பொழுது அதை உரிய மொழிபெயர்ப்பு செய்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நீ மொழிபெயர்ப்பை படித்து தருகிறாயா என்று கேட்டார்கள். கிரேக்க மொழியை படித்துக் கொள்கிறாயா என்று கேட்டார்கள். யார சொல்லலாம், தங்களுடைய துவா இருந்தால் நான் படிச்சுறேன். சரி படித்துக் கொள்ள சொன்னார்கள். 18 நாட்கள்ல, எத்தனை நாள்? வெறும் 18 நாட்கள்ல கிரேக்க மொழிய அரசாங்கத்து பாஷையை மொழிபெயர்க்கிற அளவிற்கு தகுதி படைத்தவராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் அந்த கல்வி மனுஷ கல்வியா? இல்லை. அன்பான பெருமக்களே, அவர்தான் குர்ஆனை எழுதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அரபியை படிச்சு ஆனாவண்ணா படிச்சு 9 வருஷத்துல குர்ஆன் முழுவதையும் ஒன்று திரட்டுகிற அளவிற்கு பரிச்சயம் படித்தவராக அவர் ஆறினார் என்றால் எழுத்தும் மனிதனுடைய திறமை அல்ல, அதனுடைய பாதுகாப்பும் மனிதனுடைய திறமை அல்ல, அதற்கு விளக்க உரையும் மனிதனுடைய திறமை அல்ல. அதனுடைய விளக்க உரையின் தலைவர் யார் தெரியுமா? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. திருக்குர்ஆனுடைய விரிவுரை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி விளக்க உரையை எழுத முயன்றார்கள்? சாதாரணமாக ஒரு 8 வயசு பிள்ளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை மகன் என்ற காரணத்தினால் வீட்டிலே படுத்துக்கிற அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலவாணியிலே இப்னு அப்பாஸ் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. 8 வயது சிறுவர் படித்து தூங்கி கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருத்தாங்க. சிறுநீர் கழிக்க போனாங்க. சிறுநீர் கழிச்சுட்டு வந்து பார்த்தா ஒலிச்சேருக்கு தண்ணி தயாரா எடுத்து வைக்கப்பட்டிருக்குது. உடனே மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, தண்ணி நீனா எடுத்து வச்ச? நான் எடுத்து வைக்கல. யார் அப்ப தண்ணி எடுத்து வச்சா? பாக்குறாங்க, இந்த சிறுவர் தூங்கி கொண்டிருக்கிறார். பெருமானார் காதை பிடிச்சி திருவிக்கிட்டு தண்ணீர் எடுத்து வச்சுட்டு தெரியாத மாதிரி பாசாங்க பண்ணிட்டு தூங்கிட்டா இருக்க, எழுந்திரி என்று சொன்னார். தண்ணீரை எடுத்து வச்சுட்டு தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிறார், எழுந்திரி என்று காதை பிடிச்சி திருவினார்கள். திருவி என் பின்னால் நீ தொழு என்பதாக சொன்னார்கள். என் பின்னால் தொழு என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுத பொழுது அந்த சிறுவரையும் தொழுக வைத்தார்கள்.
தொழுகு வைக்கும் போது தனக்கு நேராக நிறுத்தி வைத்திருந்தார்கள். தனக்கு நேராக நிறுத்தி வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டி தொழுதார்கள். தொழுது விட்டு திரும்பி பார்க்கிறார்கள், ஒரு அடி இவர் பின்னால் வந்து நிற்கிறார். நேராக நிறுத்தி வைத்திருந்தார்கள், ஒரு அடி பின்னால் வந்து நிற்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை யாருப்பா பின்னால போ சொன்னான்? நான் உன்னை என் சமமாகவெல்லாம் நிற்க சொன்னேன் என்று சொன்னார்கள். ஐயபத்தினி ஜலாலத்துக்க, ஐயபத்தினி ஜலாலத்துக்க, உங்களுடைய கம்பீரம் என்னை பின்னால் எழுதிவிட்டது என்று சொன்னார். 8 வயது சிறுவன் சொல்லக்கூடிய பதிலா, உங்களுடைய கம்பீரம் என்னை உனக்கு நேராக நிற்க முடியல, என்னால உங்களுடைய கம்பீரம் என்னை பின்னே தள்ளிவிட்டது. பெருமானார் பார்த்தார்கள், ஆகா பையன் சூட்டிப்பான பையனா இருக்கிறானே, போடுன்னு ஒரு துவா போட்டாங்க. அல்லாஹ் முஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல், யா அல்லாஹ் மார்க்கத்திலே இவன் ஞானி ஆக்கி குர்ஆனை பூரா இவன் கற்றுக் கொடு, குர்ஆனை பூரா கற்றுக் கொடுத்தது என்று பெருமானார் செய்த துவாவின் மூலமாக இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஆனாரை தவிர வேறு இந்த கல்வி என்பது கற்றுக் கொடுத்ததனால் வந்த கல்வி அல்ல. துவா செய்தார்கள், குர்ஆனை அல்லாஹ் இவருக்கு கற்றுக் கொடுத்து விடு, நல்ல சூட்டிப்பான பையனாக இருக்கிறான், அல்லாஹ் முஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் மூலமாகத்தான் இப்னு அப்பாஸ். நான் என்ன சொல்கிறேன், ரசூலுல்லாஹ்க்கு வந்ததும் அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம். இன்று வரை குர்ஆன் ஓத மனப்பாடம் பண்ண செய்வதும் அல்லாஹ் தான் பணச்சுகிறான். அதை எழுத்துருவில் கொண்டு வந்ததும் அல்லாஹ்வுடைய திறமையின் மூலமாகத்தான் கொண்டு வர செய்தான். அதே நிலையில் அதற்கு விரிவுரையும் அல்லாஹ் தான் செய்கிறான். எனவே இந்த கல்வி இருக்கிறதே, இது மற்ற சாக்ரட்டிஸ் கல்வி போன்றுள்ள கல்வி அல்ல. ஹதீஸினுடைய பாரம்பரியமும் ஒரு வியப்பான ஒன்று. ஹதீஸினுடைய பாரம்பரியம் ஒரு வியப்பான ஒன்று. என்ன தெரியுமா? 100 வருஷம் வரைக்கும் ஹதீஸை யாரும் எழுதி வைக்கல. 100 வருடம் வரை ஹதீஸை யாரும் எழுதி வைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொல்லிடுவாங்க, ஹதீஸை எழுதாதீங்க, லா தக்துபு அன்னி, யாரும் எழுதாதீர்கள். ஃபமன் கதமஹா ஃபக்து, ஃபமன் கதபஹா ஃபம்மு, யார் எழுதினாலும் அழித்துவிட வேண்டும் என்பதாக பெருமானாருடைய உத்தரவு. என குர்ஆன் எழுதப்படுகிற பொழுது ஹதீஸின் எழுதப்பட்ட சமயத்தில் குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹதீஸை எழுதக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே ஹதீஸ் எழுதப்படல. புகாரியில கைஃப யுக்பதுல் இல்மு என்று ஒரு தலைப்பை கொடுத்து புகாரி இமாம் அவர்கள் என்று ஹதீஸை எழுதப்பட்டது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். பாபுன் கைஃப யுக்பதுல் இல்ம் என்ற தலைப்பில எப்பொழுது குர்ஆன் ஹதீஸ் எழுதப்பட்டது என்ற தகவலை தருகிறார்கள். கதப உமர் இப்னு அப்துல் அசீஸ் இலா அபூ பக்கர் இப்னு ஹஸ்ம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஜனாதிபதி அபூபக்கர் இப்னு ஹஸ்முக்கு எழுதுகிறார், ஹதீஸை எழுதிவிடு, ஹதீஸ் அழிந்து விடக்கூடாது, ஹதீஸை எழுது என்று எழுதுகிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலம் ஹிஜ்ரி 100வது வருஷம். 100வது வருஷத்துலதான் எழுத வைக்கிறார். இங்க நான் கேட்கிறேன், ஒரு கல்வி 100 வருஷமா எழுத்துல இல்ல, அந்த கல்வி நிலைச்சிருக்க முடியுமா? 100 வருஷமா எழுத்தே கிடையாது. மனப்பாடம் பண்ணாங்க, மனப்பாடம் என்னத்தான் மனப்பாடம் பண்ணாலும் 100 வருஷமா ஒரு பாரம்பரியமே இல்ல, அந்த கல்வி நிலைத்திருக்க முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ தமிழ் நூல்கள் நம்மிடத்தில் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அதனுடைய பிரதிகள் இல்லாத காரணத்தினால். ஒரு 20 வருஷத்துக்கு அந்த பதிப்பு இல்லைன்றாலே அது அட்ரஸ் இல்லாம போயிடும். ஆனால் 100 வருஷம் எழுதாம அப்படி ஒரு கல்வி இருக்குமானால் அது மனிதனுடைய சக்தி என்ற கருதுகிறீர்கள். 100 வருஷத்துக்கு பிறகுதான் எழுதவே பட்டுச்சு, சேர்க்கவே பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கல்வி அது மனித சக்தி என்ற கருதுகிறீர்கள். நிச்சயமாக அது மனித சக்தி அல்ல. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த ஹதீஸுக்கு காரணமாக இருந்தார்களோ அவங்களுடைய வரலாறு எல்லாம் பெரிய அதிசயமான வரலாறு. ரொம்ப நமக்கு தெரிந்த ஆளு அபூ ஹுரைரா, ரொம்ப தெரிந்த ஆளு அபூ ஹுரைரா. நம்முடைய மோதினார் பாவா ஜும்மாவுல குத்துபாவுல கம்ப எடுத்து கொடுக்கும் பொழுது ரவா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா சொன்னார் என்று சொல்லுவார். சொல்லுகிற பொழுது ரலியல்லாஹு அன்ஹு என்று எல்லோரும் சொல்றோம். 1406 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் ரலியல்லாஹு அல்லாஹ் புரிஞ்சுக் கொள்வானாக என்று அவரை நம்ம சொல்றோம். அவருக்கு அவ்வளவு துவா ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு ஜும்மாவையும் செய்து கொண்டிருக்கின்ற அளவிற்கு அவர் பெருமையாக அடைந்தாரே. அந்த அபூ ஹுரைரா ஹதீஸை கற்றது அவருடைய சுய சக்தியினால் என்று கருதுகிறீர்களா? ஹதீஸை கற்றது கிட்டத்தட்ட 5374 ஹதீஸை மரணமாக ஒப்பிப்பார். 5374 ஹதீஸ். நாரெல்லாம் பெரிய தலப்பாக்க டிப்பா போட்டு உட்கார்ந்துருக்கேன். ஒரு 40 ஹதீஸை சொல்ல முடியுமா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா துண்டக்கான துணியக்கானு ஓடியே போயிடும். ஒரு 40 ஹதீஸ் சொல்ல முடியுமா? முடியாது. 5374 ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். மனப்பாடமா சொல்வார். அவரிடத்திலே 7 லட்சம் மாணவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். அப்படியானால் அவர் எவ்வளவு பெரிய ப்ரொஃபசர், எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு படிப்பாளி நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த கல்வி என்ன கல்வி தெரியுமா? ஹதீஸினுடைய கல்வியும் சராசரி மனித கல்வி அல்ல. அந்த எழுத்து வடிவமும் 100 வருஷத்துக்கு பிறகு உள்ளது என்பதை போன்றே அந்த ரிவாயத்தும் அப்படிப்பட்டதான். ஏன் தெரியுமா?
அபூ ஹுரைரா பெருமானாரை பிறந்ததுடன் தொடர்ந்தவர் அல்ல, பிறந்ததிலிருந்தே தொடர்ந்தவரும் அல்ல, நபித்துவம் வந்ததிலிருந்தே தொடர்ந்தவரும் அல்ல. கடைசி 6 வருஷத்துக்கு முன்னாலதான் ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டுறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 6 வருஷத்துக்கு முன்னாலதான் ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டுறார். அவருடைய அபூ ஹுரைராவுடைய தகுதி என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு அப்பாவிகள் சிலர்கள் இருப்பார்கள். சில ஊர்களில் சில அப்பாவி இருப்பாங்க. எப்படிப்பட்ட அப்பாவினா, சோறு கொடுத்தா வேலை பார்த்துருவேன், ஒரு வண்டி விறக உடைக்கணும், அப்துல்லா நீ இதை உடைச்சு தந்துறியா, நான் உனக்கு சோறு தர்றேன்னு சொன்னா சரி சரி நான் உடைச்சிடுறேன் ஏமாளி சில பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தர் இருப்பான். அத மாதிரி ஒரு அப்பாவிதான் இந்த அபூ ஹுரைரா. புஸ்ரா பின்த் கஸ்வான் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணுடைய அடிமையாக இவர்கள் இப்படியே சாப்பாடு கொடுத்தால் எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஊழியராக இருந்தார். 6 வருஷத்துக்கு முன்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிவதற்கு 6 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் அந்த அம்மா சொன்னா, ஏப்பா அரபு நாட்டு அரசர் போறாரு, அவர் முன்னால போனீங்கன்னா நல்ல சோறு கிடைக்கும், போரியான்னு கேட்கிறார். தமாஷா கேட்டான். அரபு நாட்டு அரசர் போறார், அவர் முன்னால போனீங்கன்னா உனக்கு சோறு கிடைக்கும், நீ போரியான்னு கேட்டார். அந்த அம்மா கேட்டார். உடனே அபூ ஹுரைரா நான் போறேனே. எங்க அந்த அரசர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்திலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறார், கைபர் யுத்தத்திலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறார். உடனே இந்த அம்மா சொன்னா, இந்த போறாரு போய் பிடிச்சிக்கோ. போனார். பெருமானார் அடுத்து வந்தார். பின்னாலே வந்து யார சொல்ல எனக்கு சோறு கிடைக்குமா, எனக்கு உங்க முன்னால் வந்தா சோறு கிடைக்குமா, எனக்கு பின்னால் வந்தா சோறு கிடைக்குமான்னு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையை எடுத்தார். அதிலே கொஞ்சம் பேரித்தம்பளத்தை கையில அள்ளி போட்டார். அள்ளி போட்டு கையில கொடுத்தாங்க. தம்பி இதை வச்சுக்கோ, எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் அதை வச்சுட்டாங்க. ஆனா குப்புற கவுத்திராங்க. புகாரில வந்த செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றிலே தெளிவான ஒரு செய்தி. ஒரு பையை கொடுத்து தன்னுடைய முபாரக்கான கரத்தினால் பேரித்தம்பளை அள்ளி கொடுத்து நீ எடுத்து சாப்பிட்டுக் கொள் என்று சொன்னார்கள். அவர் எடுத்து சாப்பிட்டவர் தான் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியிலையும் நான் அந்த பையிலிருந்து சாப்பிட்டேன். அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அவர்களை கொல்லப்பட்ட நேரத்துல என் பையை பறி போய் போச்சு. அது வரைக்கும் பல டன்னு நான் அதுல சாப்பிட்டிருக்கேன், குப்புற கழுத்துறதே இல்லை. எப்பெல்லாம் பசிக்குதோ எடுத்து சாப்பிடுவேன், எப்பெல்லாம் பசிக்குமோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், இவருக்கு பசிக்கு ஏற்பாடு செய்தாய். அடுத்து என்ன செய்தார்கள் தெரியுமா? அபூ ஹுரைரா உங்க துண்டை விரியுங்கள் என்றார்கள். துண்டை விரித்தார். உடனே கையில 2-3 தடவை அள்ளி போட்டார். அணைச்சுக்கோ, எடுத்து அணைச்சுக்கோ என்று சொன்னார். அவர் ஒரு அப்பாவி, அதனால சும்மா கையில அள்ளி போட்டு அணைக்க சொல்றீங்களே, கொஞ்சம் சீனி அள்ளி போட்டு அணைச்சு சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மண் அள்ளி போட்டு அணைக்க சொன்னாலும் பரவாயில்ல, அதை கூட கேட்கிற அளவிற்கு அவர் விவரம் உள்ளாடல. அணைச்சுக்கணும்னு அணைச்சுக்கிட்டாரு. அதோட அணைச்சுக்கிட்டாரு, ஹதீஸபூர்வமா அணைச்சுக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னால் உடனடியாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை சொன்னவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி பாடமானதோ அதை போன்று ஒரு தடவை பெருமானார் சொன்னவுடன் அபூ ஹுரைராவுக்கு பாடமாயி. இந்த தகவலை அபூ ஹுரைராவை சொல்றாங்க. எல்லாரும் நான் நிறைய பேசுறேன், நிறைய ஹதீஸ் சொல்றேன், என்னை இப்படி கிண்டல் பண்றாங்க. ஆனா எனக்கு மனப்பாடம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை விரிக்க சொல்லி அள்ளி போட்டார்கள், அணைக்க சொன்னார்கள், அணைத்ததிலிருந்தான் எனக்கு வந்தது என்று சொன்னார்கள். இந்த கல்வி என்பது மனிதனுடைய சக்தியினால் வந்ததா? இந்த கல்வி என்பது மனித சக்தியின் வந்ததல்ல. இன்னொருவர் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2210 ஹதீஸ், 2210 ஹதீஸ் மனப்பாடம் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், குது மின் ஹாதில் ஹுமைரா சுலுஸை தீனிக்கும், இந்த அழகியிடமிருந்து 3 மார்க்க சட்டத்தின் 3/2 கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். மார்க்க சட்டத்தில் 3/2 பாகத்தை இந்த அழகிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மார்க்க சட்டத்தில் 3/2 பாகம் ஆயிஷா ரலியல்லாஹு மூலமாக வந்தது. மார்க்கம் என்றால் எவ்வளவு பெரிய முஹம்மது அத்துணை சட்ட புத்தகங்கள், அதில் 3/2 பாகம் ஆயிஷா நாயகத்தின் வழியாக வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த அளவுக்கு அவர்களை ஞானியாக்கியது. பெருமானாரோடு வாழ்ந்த காலம் 9 வருஷம் தான். பெருமானாரோடு வாழ்ந்த காலம் 9 வருஷம் தான். இந்த 9 வருஷத்துல குடும்பம் நடத்திருப்பாங்களா அல்லது பாடம் படிச்சிருப்பாங்களா? சாதாரண நீங்கள் எண்ணி பாருங்க. என்னுடைய மனைவி என்னிடத்துல வரும்போது குர்ஆன் ஓதல, நான் சொன்னேன் நான் உனக்கு ஓதி தந்துடுறேன், ஆனா மௌத்தாகிறது வரைக்கும் என்னால ஓதி கொடுக்க முடியும், ஓதி கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா ஏதாவது வேலை வந்துடும், 2 ஒரு அலிஃபேன்னு ஆரம்பிப்போம், அது 10 நாளைக்கு போயிடும், அப்புறம் ஒரு மாசத்துக்கு போயிடும், முடியல. சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு கல்வியை கற்றுக்க முடியாது. ஆனால் 9 வருஷத்துல 2210 ஹதீஸ்களை மரணம் செய்ய வைத்தார்கள் என்றால் அது உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முஅஜிஸாத் தானே தவிர ஆயிஷாவும் மார்க்கத்தின் 3/2 பாகத்தை சொல்லிக் கொடுத்ததும் அவர்களுடைய சக்தி என்று சொல்வீர்களா? ஆயிஷா நாயகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காண்டி செல்கிறார்கள். சின்ன புள்ள பொம்மை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது. பெருமானார் மனம் முடித்து விட்டார்கள். ஆனால் இன்னும் வீடு கூடவில்லை.
மனைவி பார்க்க செல்கிறார்கள். புகாரில வருகிறது, பொம்மை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த பொம்மையை பார்த்த பெருமானார் கேட்டார்கள், இது என்ன பொம்மை என்று ஒரு குறிப்பிட்ட பொம்மையை சொல்லி கேட்டார். இது குதிரை, உங்களுக்கு தெரியாதா? அது சரி, குதிரை தெரியுது, ஆனா 2 இறக்க இருக்குது, அது என்ன? அது உங்களுக்கு தெரியாதா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குதிரை இறக்க இருந்துச்சான் என்பதாக ஆயிஷா நாயகி சொன்னாங்க. அப்படி பொம்மை வைத்து விளையாடுகிற ஒரு பொம்மையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பிடித்து 9 வருஷத்துல 2210 ஹதீஸ்களை ரிவாயத் செய்யக்கூடிய தகுதியையும் குர்ஆனுடைய சட்டங்களில் 3/2 பாகத்தை அறிவிக்கூடிய தகுதியும் கொடுத்தார்கள் என்றால், இந்த ஹதீஸ் வந்த பாரம்பரியம் என்பது மனித சக்தி என்ற கருதுகிறீர்கள், வெறும் சாக்ரிஸ்டிய தத்துவம் என்ற கருதுகிறீர்கள், நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வாக இதை கொண்டு வந்தான். இன்னொருவரையும் குறிப்பிட வேண்டும். எல்லாரும் அந்த சரித்திரம் தான். ஆனால் அனைத்தையும் சொல்வதற்கு உங்களிடத்திலும் பொறுமை இல்லை, நேரமும் ஒத்து வராது. எனவே நான் அனைத்தையும் சொல்லவில்லை. ஒரு முக்கியமான தகவல்களை தருகிறேன். ஒரு மனிதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் ஒரு காட்டு வழியாக சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே களைப்பு தெரிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் களைச்சி போட்டீங்க போல் தெரியுது, நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துங்க, எங்காவது தண்ணீர் கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன். தண்ணீர் கிடைச்சா நான் கொண்டு வர, நீங்க உட்காருங்க என்று ஒரு இடத்திலே ஒரு முள்ளு மரத்தின் அடியிலே உட்கார வைத்து விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுத்தி போனாங்க. எங்கேயுமே தண்ணீரை காணும். அங்கு ஒரு எடையன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த எடையன் சராசரி மனிதர் அல்ல, சித்திரக்குள்ளர். ஒரு அளவு, ஒரு ஜான் அளவு, ஒரு முழம் உயரம் தான் இருக்கிறார். இருந்தால் ஒரு முழம் உயரம் தான் இருக்கிறார். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அடுத்துல போய், எப்பா கொஞ்சம் பால் கிடைக்குமா? ஒரு பெரியவங்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப களைப்பா இருக்கிறாங்கப்பா, ரொம்ப புண்ணியமா இருக்கும், இதா பால் கிடைக்குமா? அந்த சிறுவர் சொல்றார், அந்த இடையர் சொல்கிறார், அல்லாஹ்வின் சத்தியமாக ஆற்றிலே ஒரு சொட்டு பால் கிடையாது. ஏன்னா மழை பெஞ்சு பல நாளாயிடுச்சு. கல்லில் இருக்கக்கூடிய பாசியைத்தான் இவர்கள் சாப்பிடுகின்றன தவிர புட்கள் இதற்கு இல்லை. எனவே ஒரு சொட்டு பால் கூட கிடையாது. எப்பா நீ அனுமதி மட்டும் கொடு, கறப்பது எப்படின்னு எனக்கு தெரியும், நான் கறந்துட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அனுமதி மட்டும் கொடு, கறப்பது எப்படி என்று தெரியும், நான் கறந்துங்க. சரி, நீங்க தாராளமா கறந்துக்குங்க. எதுவும் பாத்திரம் வச்சிருக்கீங்க? ஒரு டப்பாவை, தகவல் டப்பாவை கொடுக்குறார். ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவர் அதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களைப்பாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தாகத்தை தீர்க்க வேண்டும், யா அல்லாஹ் பால் தான் என்று சொல்லிக் கொண்டு கறந்தால் அப்படி பொங்க பொங்க பால் வழியுது. ஆச்சரியமா பார்க்கிறார், மடுவையும் பார்க்கிறாரு, டப்பாவையும் பார்க்கிறாரு, முகத்தையும் பார்க்கிறார் அந்த சிறுவர். அந்த ஆச்சரியமா போயிடுச்சு. உடனே பின்னாலே வந்தார். பெருமானாரிடத்தில் கொண்டு வந்து தண்ணீர், இந்த பாலை கொடுத்தார்கள். அவர்கள் தாகம் தீர குடித்து விட்டு சென்று விட்டார்கள். ஒரு தடவை பெருமானாரை பார்த்தார், அவ்வளவுதான். உடனே தன்னுடைய எஜமானத்தை போய் ஆட்டை பூரா ஒப்படைச்சிட்டு, எனக்கு வேண்டாம் அந்த ஆடு, நான் இனிமேல் ஆடு மேய்க்கல, நான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன், இனிமே அந்த அதிசயத்துக்கு பின்னால போறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து ஒட்டியவர் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஹனஃபி சட்டங்களில் பெருவாரியான சட்டங்களுடைய ஹதீஸ்களை ரிவாயத் செய்யக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ஹனஃபி சட்டங்களில, ஷாஃபி சட்டங்களில் பெருவாரியாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால், ஹனஃபி சட்டங்களில் பெருவாரியாக அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். மிகச்சிறந்த ஹதீஸ் வல்லுனர், சிறந்த காரி. பெருமானார் கூட ஒரு நாள் சொல்வார்கள், இதெல்லாம் ஏதாவது ஓதி காட்டேன் என்று சொல்வார்கள். ஏதாவது ஓதி காட்டேன், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஜிப்ரீல் ஓதி காட்டுறாக, நான் என்னத்தை ஓதுறது, பிச்சாத்தி என்று சொல்வார்கள். இல்லப்பா, பிறர் ஓத நான் ரசிக்க விரும்புகிறேன் என்று பெருமானார் ரசிக்கிற அளவிற்கு ஓதுகிற ஒருவராக அந்த சித்திரக்குள்ளர் தான், ஆடு மேய்த்தவர் தான். அவர் எப்படி இப்படி இவைகளை கற்றார்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் படித்தார், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார். எதை வைத்து படித்தார்? நிச்சயமாக இந்த கல்வி என்பது மனித அறிவுக்கும் மனித சக்திக்கும் அப்பாற்பட்டது. அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் நிசாவுடைய ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்து நிறுத்து என்று சொல்கிறார்கள். ஓதிக்கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதச் சொல்கிறார்கள், பின்னால் நிறுத்தச் சொல்கிறார்களே என்ன என்று தலை தூக்கி பார்த்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார். தாடி நனைந்திருக்கிறது, ஜுப்பா நனைந்திருக்கிறது. அவர்கள் அந்த ஓதுதலை, அந்த குர்ஆனில் உள்ள அந்த வசனத்தின் கருத்தை மெய் மறந்தவர்களாக அழுது கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நிறுத்தச் சொன்னார்கள் என்று புரிந்து விட்டது. எந்த ஆயத்திலே நிறுத்தச் சொன்னார்கள் என்று பார்க்கிற பொழுது அங்கு கைஃப இதா ஜீனா
மின் குல்லி உம்மத்தின் ஷஹீத் வஜீனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற வசனம் தான் பெருமானார் இந்த அளவிற்கு உணர்ச்சிவசப்படுத்தியிருக்கிறது. எல்லா சமுதாயத்தையும் எழுப்புவோம், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியாளரை எழுப்புவோம், எல்லா சாட்சியாளருக்கும் உங்களை சாட்சியாளராக எழுப்புவோம் என்று சொல்கிற அந்த வசனம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உணர்ச்சிவசமாக ஆக்கியிருக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள். நான் இங்கே சொல்ல வந்தது என்னவென்றால், பெருமானாருக்கு கிராத்தி ஓதி காட்டுகிற அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த காரியாக, ஹதீஸை அறிவிக்கின்ற மிகச்சிறந்த ஹதீஸ் வல்லுநராக, குர்ஆனை மனப்பாடம் செய்தோடு மட்டுமல்லாமல் குர்ஆனிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய தனியான சில ரிவாயத்துகள் எல்லாம் இருக்கிற அளவிற்கு சிறப்புள்ளவராக அவர் ஆனார் என்றால், அப்படிப்பட்ட அற்புதமான வழியில் தான் குர்ஆன் வந்ததும் சரி, ஹதீஸ் வந்ததும் சரி. ஹதீஸின் மூல கர்த்தாக்களாக எல்லாருமே மோஜிசாத் அடிப்படையில் கல்வியை கற்றவர்கள் தான். இன்று வரை எப்படித்தான். ஏன் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எடுத்துக்கொள்ளுங்கள். புகாரி என்று சொல்றாமே, அவர் யார் தெரியுமா? கண் பிறந்த பொழுது கண் தெரியாதவர். புகாரி ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? பிறந்த பொழுது கண் தெரியாதவர். கண் தெரியாமல் தான் பல வயது வரை கழித்திருக்கிறார். கண்ணு தெரியாத ஒருவரின் மூலமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடைக்கிறான் என்றால் மனித நிலையா? கண்ணியத்திற்குரியவர்களை நான் திரும்ப சொல்லுவது என்னவென்றால், மற்ற கல்வியோடு இந்த கல்வி நீங்கள் ஒப்பிட்டு நோக்காதீர்கள். ஆனால் மற்ற கல்வி, டெல்லியில் உள்ள கல்வி இங்கு கொடுக்கறாங்கன்னா வேகமா போறோம், அமெரிக்கா கல்வி கொடுக்கறாங்கன்னா வேகமா போறோம். ஒரு உயர்தரமான கல்வின்னா சந்தோஷமா. அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு கல்வி, அதை படிப்பதற்கு ஆசை இல்லையா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா? டெல்லியினுடைய கல்விக்கு வேகமாக்கிறீர்கள். அமெரிக்காவில் ஒரு ஸ்கூல் திறந்திருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளவு பணமானாலும் செலவழிக்கட்டும், என் பிள்ளை அமெரிக்கா ஸ்கூல்ல படிக்கட்டும் என்று அங்கே நாம் அனுப்புகிறோம். உயர்தரமான கல்விக்கு இவ்வளவு மதிப்பம் கொடுக்கிறோம். அற்புதமான தொடர்பு, அல்லாஹ்வையே டைரக்டா தொடர்பு, உங்கள் பிள்ளையோடு அல்லாஹ்வுடைய நேரடி சம்பந்தம் இருக்கிற இந்த அற்புதமான கல்வி எப்படிப்பட்ட மார்க்க கல்வியாக இருக்க வேண்டும்? அதை நீங்கள் மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவமதிக்கலாவது இருக்கலாம் அல்லவா? மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவமதிக்காமலாவது இருக்கலாம் அல்லவா? அன்பார்ந்த மக்களே, அற்புதமான கல்வி. ஒரு நண்பர் எங்களுடைய கல்லூரியிலே மாணவனை கொண்டு போய் இங்கு சேர்க்கிற பொழுது, அவர் மலேசியாவிலே தொழில் நடத்துபவர். இந்த வருடம் குர்ஆன் மனப்பாடம் செய்துவிட்டு அந்த நண்பர் சென்றிருக்கிறார். குர்ஆன் சேர்த்த பொழுது நான் கேட்டேன், நீங்கள் மலேசியாவில் தொழில் செய்றீங்க, ஏன் உங்க பிள்ளையை இங்கே படிக்க வைத்திருக்கிறீர்கள், ஏன் குர்ஆன் மனப்பாடம் பண்ண வைத்தீர்கள் என்று கேட்டேன். இங்க அஜத்மான்லாம் சரியா அடிப்பாங்க, குர்ஆன் மனப்பாடம் பண்றது லேசல்ல, அடிப்பாங்களே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஹஜ்ரத், நான் இறந்த பிறகு அல்லாஹ் மக்ஃபிர்லி வலிவாலிதைய, என் தாய் தகப்பனுக்கு மன்னிப்பளி என்று சொல்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டாமா? பணத்துக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, வாரிசுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, ஆனால் என் தகப்பனாருக்கும் தாய்க்கும் மன்னிப்பளி என்று கேட்கதற்கு ஒரு பிள்ளை வேணாமா? படிச்ச பிள்ளை வருஷ பாத்தியா வரைக்கும் ஓதும், படிச்ச பிள்ளை வருஷ பாத்தியா வரைக்கும் ஓதும், அதுக்கு பிறகு சுட்டு போட்டாலும் நினைக்காது. ஆனா இந்த மாதிரி பிள்ளை ஹயாத்திருக்கிற வரைக்கும் நிச்சயமாக என்ன நினைக்கும். அதனால நான் அதற்கு ஒரு பிள்ளையை நான் தேர்ந்தெடுக்கிறேன், அதனால் நீங்கள் ஓடித்தாருங்கள் என்று சொன்னார்கள். அவரை ஆபிவாக்கி இந்த வருஷம் பட்டம் கொடுத்து நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அன்பான பெருமக்களே, இந்த கல்வி சராசரி கல்வி அல்ல, சாக்ரட்டிஸ் தத்துவம் அல்ல, மற்ற தத்துவம் அல்ல. வெறும் அசோக சக்கரத்தையே மாதக்கணக்கலாக சொல்லி அசோக சக்கரம் தான் மிகப்பெரிய கல்வி என்பதை போன்றோம் இது மாதிரி உள்ளவைகளையே சொல்லி இந்த உலகத்தினுடைய சரித்திரங்களை இதையும் சொல்லக்கூடியவைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற மரியாதை கொடுக்க வேண்டாம் என்றாலும் கூட அவமதிப்பு செய்யாமல் இருங்கள். அற்புதமான கல்வி. அன்பான பெருமக்களை, இன்னொன்றையும் நான் சொல்லிக் கொள்வேன். இந்த அற்புதமான கல்வி ஒழித்துவிட வேண்டும் என்று ஒரு கட்சி கங்கணம் கட்டி மதரசாக்கள் எல்லாம் தீவிரவாதம் என்பதாக சொன்னது. மதரசாக்கள் எல்லாம் தீவிரவாதம் என்று ஒரு கட்சி சொல்லி அது ஆட்சி விட்டு ஒழிந்து விட்டது. ஆனால் அடுத்த வந்த ஆட்சியோ இந்த கல்வியை கொலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை நாம் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு பணம் தர்றோம், நீங்க வாங்க என்று சொல்லி நம்மளை உள்ளே எடுத்து உள்ளே அறியாது கலக்கி தங்களுடைய கொள்கையில் இதை திணித்துவிட என்பதற்காக வேண்டி இன்றைய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பணம் தர்றோம் மதரசாக்களுக்கெல்லாம், பணம் தர்றோம் மதரசாக்களுக்கெல்லாம் என்று சொல்லி உள்ளே நாங்கள் வந்து அவர்கள் உள்ளே புகுந்து கொண்டு தங்களுடைய கல்வியை புகத்தி இந்த கல்வியினுடைய மகத்துவத்தை ஒழிப்பதற்கான முயற்சிகிறது. ஆனால் மதரசாக்கள் எல்லாம் எல்லா தமிழகத்தில் உள்ள தேவமதம் எல்லா மதரசாக்களும் ஒன்று கூடி கேள்விவிட்டன, உன்னுடைய உதவி தேவையில்லை, எங்களுடைய பெருமக்கள் இருக்கும் வரை நாங்கள் இந்த மதரசாவை தனியாகவே நடத்துவோம், அரசாங்க உதவி இல்லாமலே நடத்துவோம், தேவையில்லை என்பதாக சொல்லிவிட்டார்கள். அந்த மதரசாவினுடைய கல்வி ஒழிப்பதற்காக வேண்டித்தான் இத்தகைய திட்டங்களை அரசாங்கம் திட்டிக் கொண்டிருக்கிறது. ஒன்றை சொல்வோம், உங்களால் ஒழிக்கவே முடியாது, ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய கல்வி, இதை ஒளிமங்க செய்ய முடியாது, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கல்வி. ஆலிம்களுடைய மதிப்பை கொடுப்பதற்காக எத்தனை சக்திகள் வந்தாலும் கூட ஆலிம்களுடைய மதிப்பை குறைத்து விட முடியாது. மதரசா மாணவர்களுடைய கல்வியை குறைப்பதற்காக எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் கூட குறைக்கவே முடியாது. குழப்பவாதிகள் ஒரு மதரசாவை இதுவரை நடத்தியதில்லை, அவர்களால் நடத்தவும் முடியாது. உண்மையான நடத்தல் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தில் உள்ளவர்கள் தான் நடத்துவார்கள், அவர்களால் தான் முடியும். இது அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய இதை அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு தான் இதை கொடுக்கிறான். யூத்தில் ஹிக்மத மன் யஷா, நாடியவர்களுக்கு தான் அந்த ஞானத்தை கொடுக்கிறான்.
யார் அந்த ஞானத்தை கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கப்பட்டார்கள் என்று அற்புதமாக அல்லாஹ் சொல்கிறானே, அதற்கு இலக்கணமாக இந்த மார்க்க கல்வி திகழ்கிறது. எனவே அந்த மார்க்க கல்வி என்ற மலையிலே நீங்கள் நனைய வேண்டாம், அந்த கடலிலே நீங்கள் குளிக்க வேண்டாம், அதனுடைய தூவானத்திலேயாவது நனைய வேண்டாமா, அதனுடைய ஈரமாவது உங்களுக்கு பட வேண்டாமா, கொஞ்சமாவது அவருடைய உங்களுடைய பிள்ளைகளை குர்ஆன் ஓதாதவர்களாக எப்படி நீங்கள் மறு உலகத்துக்கு அனுப்ப போகிறீர்கள்? மற்றவர்கள் எல்லாம் தமிழிலே மறு உலகத்திலே பதில் சொல்லும் பொழுது சிரிப்பார்களே, உலகம் பூரான் சிரிக்குமே, தமிழிலே இவன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே மலக்கள் எல்லாம் அரபிலே கேட்பார்கள், அங்குள்ள பாஷையே அரபாக இருக்கிறது, உன் மகன் அங்கே வந்து நின்று கொண்டு தமிழிலே பதில் சொல்கிற பொழுது எல்லாம் சிரிப்பார்களே. அந்த சிரிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாக்கியது நீங்கள் அல்லவா? முதலிலே அல்லாஹ் உங்களுக்கு தானே தண்டனை